கடவுளுடைய திருப்பெயரால் பக்தியோடு இந்த திருப்பலியை நாம் துவங்குவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கிறோம். இந்த 2வது மெழுகுத்திரி இன்று ஒளியேற்றப்பட்டிருக்கிறது. இந்த 2வது மெழுகுத்திரி அமைதியின் மெழுகுத்திரியாக யோசேப்பு மரியாளை முன்னிறுத்துகிற ஒரு மெழுகுத்திரியாக நாம் பார்க்கிறோம். எனவே இந்த நாளில் நம்முடைய குடும்பங்களிலே உண்மையான அமைதி வேண்டி, நம்முடைய உள்ளங்களிலே உண்மையான அமைதி வேண்டி, நம்முடைய நாட்டிலே உலகத்திலே உண்மையான அமைதி வேண்டி இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபித்து ஒப்பு கொடுப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். திருப்பலியின் கருத்துக்களாக இந்த பலியை நன்று பலியாக ஒப்புக் கொடுக்கின்றவர்கள் எம் ரவிச்சந்திரன் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார். கடவுளுடைய ஆசீர்வாதத்திற்காகவும் எஸ் ஜோ பிலமின் ஜூட் கலை செல்வி ஜூட் குடும்பத்தினர், ஜெனிஃபர் அருளப்பர் ஸ்டெல்லா குடும்பத்தினர், எபினேசன் குடும்பத்தினர், வானதி ஏஞ்சல் கௌஷிகா யாழினி குடும்பத்தினர், எலிசபெத் குடும்பத்தினர் நன்றி பலியாக இந்த பலியில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மேலும் சிறப்பு கருத்துக்களுக்காக ரோஸ் மேரி, ஜெரோம், ஜோசப் நல்ல உடல் சுகம் வேண்டி ஜெபிக்கிறார்கள். மேலும் இறைவனில் மரித்த செல்வி எழுமை, மோகனா, ரங்கம், சவரி முத்தம்மாள், அப்பாவு, ஜோசப் அப்பாவு இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும் இந்த திருப்பலியில் சிறப்பாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, உம் திருமகனை எதிர்கொள்ள விரைந்து செல்வோரை உலகம் சார்ந்த செயல்கள் எவையும் தடை செய்யாதிருப்பனவாக விண்ணக ஞானத்தின் படிப்பினையோ எங்களை அவருடன் தோழமை கொள்ள செய்வதாக உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார்.
இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 1-10 முடிய. ஆண்டவருக்குரிய நாளில் ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர் விடும். அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுத்திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றி அச்ச உணர்வு இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார். காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார். வார்த்தை என்னும் கோலினால் கொடியவரை அடிப்பார். உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார். நேர்மை அவருக்கு அரைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. அந்நாளில் ஓநாய் செம்மறியாட்டுக்குட்டியோடு தங்கியிருக்கும். அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்து கொள்ளும். கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காளையும் கூடி வாழும். பச்சிளம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும். அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையில் விளையாடும். பால்குடி மறந்த பிள்ளை கட்டுவிரியன் வலையினுள் தன் கையை விடும். என் திருமலை முழுவதிலும் தீமை செய்வார் எவரும் இல்லை, கேடு விளைவிப்பார் யாரும் இல்லை. ஏனெனில் கடல் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல மண்ணுலகம் ஆண்டவராம் என்னை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும். அந்நாளில் மக்கள் இனங்களுக்கு சின்னமாய் விளங்கும் ஈசாயின் வேரை பிற இனத்தார் தேடி வருவார்கள். அவர் இளைப்பாறும் இடம் மாட்சி நிறைந்ததாக இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 72 பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலை தோங்கும். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவர் உம் மக்களை நீதியோடு ஆள்வாராக. உம்முடையவரான எளியோர்க்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பல்லவி. நீதி தலை தோங்கும். அவர் காலத்தில் நீதி தலை தோங்குவதாக. நிலா உள்ளவரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். பல்லவி. தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோர்க்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலை தோங்கும். அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. கதிரவன் உள்ளவரையில் அவர் பெயர் நிலைப்பதாக. அவர் மூலம் மனிதர் ஆசி பெற விளைவாராக. எல்லா நாட்டினரும் அவரை நற்பெயர் பெற்றவரென வாழ்த்துவாராக. பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலை தோங்கும். இரண்டாம் வாசகம். மக்கள் அனைவரையும் கிறிஸ்து மீட்கிறார். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 4 முதல் 9 வரை உள்ள வாழ்வளிக்கும் ஜீவனுள்ள வார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, முற்காலத்தில் எழுதப்பட்டவை அனைத்தும் நமக்கு அறிவுரையாகவே எழுதப்பட்டன. மறைநூல் தரும் மன உறுதியினாலும் ஊக்கத்தினாலும் நமக்கு எதிர்நோக்கு உண்டாகிறது. கிறிஸ்து இயேசுவின்
முன்மாதிரிக்கு ஏற்ப நீங்கள் ஒரே மனதினராய் இருக்குமாறு மன உறுதியையும் ஊக்கத்தையும் தரும் கடவுள் உங்களுக்கு அருள் புரிவாராக. இவ்வாறு நீங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவரை ஒருவாய்ப்பட போற்றி புகழ்வீர்கள். ஆகையால் கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது கடவுளை பெருமைப்படுத்துவீர்கள். என் கருத்து இதுவே. கடவுள் உண்மையுள்ளவர் என்பதை காட்டுமாறு கிறிஸ்து விருத்த சேதனம் செய்து கொண்டவர்களுக்கு தொண்டரானார். மூதாதையருக்கு தரப்பட்ட வாக்குறுதிகளை உறுதிப்படுத்தவும் பிற இனத்தார் கடவுளுடைய இரக்கத்தை பார்த்து அவரை போற்றி புகழவும் இவ்வாறு தொண்டரானார். ஆகவே பிற இனத்தாரிடையே உம்மை போற்றுவேன், உமது பெயருக்கு புகழ் மாலை சாற்றுவேன் என இதை குறித்து மறைநூலில் எழுதியுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் யூதேயாவின் பாலை நிலத்திற்கு வந்து, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றி வந்தார். இவரை குறித்தே பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறை வாக்கினர் எசாயா உரைத்துள்ளார். இந்த யோவான் ஒட்டக முடியாலான ஆடையை அணிந்திருந்தார், தோல் கச்சையை இடையில் கட்டியிருந்தார், வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் உண்டு வந்தார். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்திலும் இருந்தவர்கள் அவரிடம் சென்றார்கள். அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். பரிசேயர் சதுசேயருள் பலர் தம்மிடம் திருமுழுக்கு பெற வருவதைக் கண்டு அவர் அவர்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார்?
நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தந்தை என உங்களிடையே சொல்லி பெருமை கொள்ள வேண்டாம். இக்கற்களிலிருந்தும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை தோன்ற செய்ய கடவுள் வல்லவர் என உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே மரங்களின் வேரருகே கோடாரி வைத்தாயிற்று. நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும். நீங்கள் மனம் மாறுவதற்காகவே நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். எனக்கு பின் ஒருவர் வருகிறார். அவர் என்னை விட வலிமை மிக்கவர். அவருடைய மிதியடிகளை தூக்கி செல்லக்கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுளகை தம் கையில் கொண்டு கோதுமையும் பதரையும் பிரித்தெடுப்பார். தம் கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், ஆனால் பதரை அணையா நெருப்பிலிட்டு சுட்டெரிப்பார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தில் நாம் இருக்கின்றோம். ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தமாக இருக்கிற ஒரு காலம். விழிப்பாக இருங்கள், ஆயத்தமாக இருங்கள். அவர் எப்பொழுது வருவார் என்று யாருக்கும் தெரியாது. ஒரு திருடனை போல அவர் வருவார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த திருவருகை காலத்தில் 4 வாரங்களிலே நாம் தயாரிக்கின்றோம். இது ஒரு முக்கியமான தயாரிப்பு. இந்த திருவருகை காலத்தை குட்டி தவக்காலம் என்று சொல்லுவார். இந்த தயாரிப்பு எதற்காக என்று நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த மெழுகுத்திரிகளை நாம் ஒளியேற்றுகிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒரு மெழுகுத்திரிகளை ஒளியேற்றுகிறோம். கடந்த வாரம் எதிர்நோக்கு என்கின்ற மைய கருத்திலே ஒளியேற்றினோம். ஜூபிலி ஆண்டில நம்பிக்கையின் திருப்பயணிகளாக நாம் இருக்கிறோம். we are pilgrims of hope. கடவுள் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு நாம் வாழ வேண்டும். நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்வின் அச்சாரமாக ஆணி வேராக இருக்கிறது என்பதை முதல் வாரம் உணர்த்தியது. இந்த 2வது வாரத்தில் 2வது மெழுகுத்திரி அமைதியை குறிக்கிறது. இந்த காலகட்டத்தில் அமைதி என்பது ரொம்ப முக்கியமானது. எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருகிறேன். உலகம் தருகிற அமைதி எப்படிப்பட்டது? கொஞ்ச நேரத்துக்கு தான் அந்த அமைதி, வாழ்க்கை முழுவதும் கிடையாது. பெரும் சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அமைதியிலே இதை நாம் தயாரிக்க வேண்டும். அப்படி பார்க்கிற பொழுது இந்த திருவருகை காலம் கொடுக்கிற தயாரிப்பு, விழிப்பாக இருங்கள், ஆயத்தமாக இருங்கள், தயார் நிலையிலே இருங்கள் என்று சொல்லுகிறார். எதற்காக? 2 வகையான தயாரிப்பு. முதல் தயாரிப்பு, ஆண்டவர் இயேசுனுடைய பிறந்ததை நாம் கொண்டாடுகிறோம். கிறிஸ்துமஸை கொண்டாட தயாரிக்கிறோம். நிறைய பார்க்குறோம், நம்ம வெளியெல்லாம் நிறைய ஆடம்பரங்கள், நல்ல வண்ண தோரணங்கள், மின் விளக்குகள், கிறிஸ்துமஸ் மரங்கள், நட்சத்திரங்கள், குடில்கள் என்று வெளிப்படையான ஆடம்பரத்தோடு தயாரிக்கிறோம். இது முதல் தயாரிப்பு. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார், நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்டார், நம்முடைய மீட்பராக அவர் இருக்கிறார். அவர் பிறந்ததை நாம் கொண்டாட வேண்டும். மனிதராக அவர் பிறந்தார் என்பதை நம்ம யோவான் நற்செய்தியில் பார்க்கிறோம். வார்த்தை மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார், அவருடைய மாட்சியை நாங்கள் கண்டோம். இது முதல் தயாரிப்பு. 2வது தயாரிப்பு ரொம்ப முக்கியமானது. அது எதுக்காக? ஆண்டவருடைய 2வது வருகைக்காக நம்மை நாம் ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். திருத்துதர் பணிகள் நூலில் நாம் வாசிக்கிறோம், கலிலேயரே ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? அவர் எப்படி சென்றாரோ அதே போல மீண்டும் வருவார். 2ஆம் வருகைக்காக தயாரிக்க இந்த திருவருகை காலம் அழைப்பு விடுக்கிறது. எப்படிப்பட்ட தயாரிப்பு? இந்த நற்செய்தியில் ரொம்ப அழகானது. மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது. மனம் மாறியவர்கள் என்பதை எப்படி காட்ட வேண்டும்? நம்முடைய செயல்களிலே காட்ட வேண்டும். என்று பேசினால மட்டும் பட்டார். ஜெபிக்கிறேன், இறை வார்த்தையை வாசிக்கிறேன், திருப்பலியிலே பங்கெடுக்கிறேன், ஜெபமாலை சொல்லுகிறேன்,
ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுகிறேன், கடவுளை புகழ்ந்து பாடுகிறேன், இது மட்டும் பத்தாது. உண்மையான மனமாற்றம் உள்ளத்திலிருந்து வர வேண்டும். இந்த மேலோட்டமான மனமாற்றம் கிடையாது, வேரோட்டமான மனமாற்றம் தான் நமக்கு தேவை. அதுதான் கடவுள் எதிர்பார்க்கிற மனமாற்றம். அந்த மனமாற்றம் தான் நம்ம எதற்கு இட்டு செல்லும்? செயல்களுக்கு இட்டு செல்லும். எனவேதான் செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம், எதற்கும் உதவார். faith without action is dead என்று சொல்லுகிறார். அந்த நம்பிக்கையிலே செயல் இல்லை என்றால் அது எதற்கும் உதவாத ஒரு நம்பிக்கையாக இருக்கிறோம். எனவே ஆண்டவருடைய இரண்டாவது வருகைக்காக நம்மையே நாம் தயாரிக்க வேண்டும், ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், விழிப்போடு இருக்க வேண்டும் என்பதை இந்த திருவருகை காலம் நமக்கு உணர்த்துகிறது. இன்றைய வாசகங்களில் ரொம்ப அழகான முதல் வாசகம், எசாயா இறைவாக்கிற புத்தகத்தில் எடுக்கப்பட்ட வாசகம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும். இம்மானுவேலை பற்றி பேசுகிறேன். ஆண்டவர் இயேசு எப்படி இந்த உலகத்துக்கு வருவார்? கன்னி கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவேர். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு வாழ்கிறார், நம்மோடு வழி நடத்துகிறார் என்கிறதை குறிக்கிறது. கடவுளால் ஆகாதது எதுவும் கிடையாது. அதான் இன்றைய முதல் வாசகம் ரொம்ப முக்கியமானது. இம்பாசிபிள் இஸ் பாசிபிள், கடவுளால் ஆகாதது எதுவுமே கிடையாது என்று சொல்லுகிறது. எவ்வளவு அழகான அந்த நேர் எதிரான கருத்துக்களை கொடுக்கிறார். ஓனாய் செம்மறியாட்டு குட்டியோடு தங்கி இருக்கும், அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்துக் கொள்ளும், கன்றும் சிங்கக்குட்டியும் கொளுத்த காளையும் கூடி வாழும், பச்சிலம் குழந்தை அதில் வழி நடத்தி செல்லும் என்று சொல்றார். எதுவுமே ஒன்று கொண்டு ஒன்றா வராது. ஆனால் ஆண்டவருடைய காலத்தில் இதெல்லாம் நடக்கும், அமைதி கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது என்று இறைவாக்கினர் எசாயா முன்னையே அறிவித்து விட்டுவிட்டார். பார்க்கும்போது நற்செய்தியில் நம்ம திருமுழுக்கு யோவானை முன்னிறுத்துகிறார். இந்த திருவருகை காலத்தினுடைய அடையாளமாக திருமுழுக்கு யோவான் இருக்கிறார். அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? ரொம்ப எளிமையான வாழ்வு, ஆடம்பரமான வாழ்வு கிடையாது. ஆண்டவரை முன்னோடியாக அவர் வந்தார். பாலை நிலத்திலே குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் என்று. சிம்பிளான ஒரு எளிமையான வாழ்வு. பாலை நிலத்தில் ஒட்டக முடியாலான ஆடையை அணிந்திருந்தார், தோல் கச்சையை கட்டியிருந்தார், என்ன உணவு உண்டார்? வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் உண்டு வாழ்ந்து வந்தார். ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகள் எப்படிப்பட்டது? ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை. மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று சொல்லுகிறார். அவர் தாழ்ச்சியின் அடையாளமாக இருக்கிறார், ஒரு தயாரிப்பின் அடையாளமாக இருக்கிறார். இதோ ஆண்டவர் என்று சொல்லுகிற அந்த கருத்தை முன்னிறுத்துகிறார். எந்த அளவுக்கு தாழ்ச்சி என்று சொல்லுகிற பொழுது, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னை விட வலிமை மிக்கவர். நிறைய பேர் போய் திருமுழுக்கு யோவான்கிட்ட கேட்குறான், நீர் தான் மெஸ்ஸியாவா, இல்லை வேற யாரையாவது நாங்கள் எதிர்பார்க்க வேண்டுமா, நீர்தான் மெஸ்ஸியாவா என்று கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? நான் மெஸ்ஸியா கிடையாது, ஐ எம் நாட் த மெஸ்ஸியா. ஈஸியா சொல்லி இருக்கலாம், புகழை தேடி இருக்கலாம், எல்லாரும் கொண்டாடி இருப்பார்கள். ஆனால் திருமுழுக்கு யோவானுடைய மனநிலை எப்படிப்பட்டது? நான் அவர் அல்ல, அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும். He must increase and I must decrease என்று சொல்லுகிறார். பார்க்கும்போது எந்த அளவுக்கு அவர், நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், அவர் தூய ஆவி என்கிற நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் கோதுமையும் பதரையும் பிரித்தெடுப்பார், கோதுமையை களஞ்சியத்திலே சேர்ப்பார், பதரை அணையா நெருப்பிலிட்டு சுட்டெரிப்பார் என்று சொல்லுகிறார். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகள, நம்முடைய தயாரிப்பு எப்படிப்பட்டது? வாட் இஸ் அவர் ப்ரிப்பரேஷன்? கிறிஸ்மஸ்க்கு நிறைய தயாரிப்பு, வெளி ஆடம்பரங்கள், வண்ண மாயங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் உண்மையான தயாரிப்பு எப்படி இருக்கிறது? நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். உண்மையான மனமாற்றம் கிடைக்கிற பொழுதுதான் ஆண்டவரை தேடி வருகின்றவர்களாக நாம் ஆவோம். உண்மையாகவே நான் கடவுள் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கிறேனா? என்னுடைய நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கையாக இருக்கிறது? திருமுழுக்கு யோவானை போல ஆண்டவரை அடையாளம் கண்டுகொள்ளுகிற நம்பிக்கை என்னிடம் இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்மஸ் கொண்டாட இருக்கிறோம். ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பை மகிழ்ச்சியோடு உலகம் கொண்டாட இருக்கிறது. இந்த திருவருகை காலத்தில் ஒவ்வொரு மெழுகுத்திரியாக ஏற்றி தயாரிக்கிறோம். ஆண்டவர் தருகிற அன்பு, அமைதி, மகிழ்ச்சி நம்முடைய உள்ளங்களில் இருக்கிறதா?
நான் என்னுடைய வாழ்க்கையில கடவுளை தேடுகின்றேனா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். சகோதர சகோதரிகள், எல்லாம் உள்ள தந்தையாம் இறைவன் மக்கள் அனைவரும் மீட்படையும் உண்மையின் நிறையறிவை பெற விரும்புகின்றார். முழு மனதோடு அவரை நோக்கி மன்றாடுவோம். நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டு. கருணை கடலான இறைவா, உமது ஒரே மகனை உலக மீட்பிற்காக அனுப்பினீரே. அவரின் வருகையை உலகம் முழுவதும் எடுத்துரைத்து எல்லா இன மக்களையும் உமது திரு அவையின் உரிமை குடிமக்களாக ஒன்றிணைக்கும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் ஏற்றுக்கொண்ட கடமைகளில் மனம் தளராமல் செய்து முடிக்க அருள் தர வேண்டுமென்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் தேவனே எம் இறைவா, எமது நாட்டை ஆளும் தலைவர்கள் ஏழை மக்களின் தேவைகளுக்கு ஏற்ப சரியான நீதியும் நடுநிலையான செயல்பாட்டையும் தந்து எல்லா மக்களும் இன்புற்று மகிழும்படி ஆட்சி செய்து சமதர்ம சமத்துவ சகோதர உறவுகளோடு மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்ந்திடவும், ஆட்சியாளர்கள் அதிகாரமிக்கவர்கள் அனைவரும் நீதியை நிலைநாட்டி வளர்த்திடவும் அருள் தர வேண்டுமென்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் ஒளியை இறைவா, நமது நாட்டில் அனைத்து இளைஞர் இளம் பெண்களுக்கும் தேவையான வேலைவாய்ப்பு பெருகி இல்லாமை என்னும் இருள் அகன்றிடவும், தேவையான காலத்தில் திருமணம் நடந்து குழந்தை வரம் கிடைத்து இயலாமை என்னும் இருள் அகன்றிடவும், இனத்தால் மதத்தால் மொழியால் பேதங்கள் என்னும் இருள் அகன்றிடவும், வன்முறை கலவரம் போராட்டம் என்னும் இருள் அகற்றி நாங்கள் ஒளியின் மக்களாக வாழ்ந்திட அருள் தர வேண்டுமென்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமையின் தேவனே இறைவா, சமீபத்தில் இலங்கையில் டிட்வா புயலின் தாக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்து மக்கள் முழுமையாக மீட்பு பெறவும், அந்நாட்டிற்கு தேவையான உணவு, உடை, மருத்துவ தேவைகள் உடனடியாக செய்து கொடுக்க அண்டை நாடுகள் முன்வரவும், அந்நாட்டில் மக்கள் பசி பட்டினி நோயின்றி முழுமையான அமைதியும் மகிழ்ச்சியும் பெற்றிட அருள் தர வேண்டுமென்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய கரங்களை குவித்து கண்களை மூடி வல்லமையோடு இந்த வேலைக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம்.
நம்முடைய குடும்பங்களுக்காக செபிப்போம். நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பாதத்திலே அர்ப்பணித்து ஆண்டவர் தருகின்ற உண்மையான அமைதி நம்முடைய உள்ளங்களிலே குடிகொள்ள கடவுளை தேடி செல்லுகின்ற உள்ளம் படைக்க இந்த வேளையில் சிறப்பாக ஜெபிப்போம். தெய்வீக திருப்பலியில் கடவுளுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம். நற்கருணை வழிபாட்டிலே பங்கெடுக்கிற இந்த வேளையில் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தொட, நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்ற, நம்பிக்கையினால் நீதிமான் பிழைப்பான் என்கின்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப நம்பிக்கையோடு நம்முடைய குடும்பங்களுக்காகவும் தனிப்பட்ட வாழ்வுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் இளைஞர் இளம் பெண்களுக்காக வயது முதிர்ந்தவர்களுக்காக சிறப்பாக செபிப்போம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்கள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டுதல்களும் காணிக்கைகளும் உமக்கு மனநிறைவளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் மன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தை என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் ஆண்புக்குரிய மாட்சியோடு வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அதையே இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவோடு எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகள் அணைகள் அனைத்தோடும் சேர்ந்து மகிழ்ச்சியுடன் நாங்கள் உமது புகழ் பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இந்த கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திரும்ப நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர் தெழும் நோக்குடன் எதிர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். நீங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு எல்லாம் அளிக்கிறேன். திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இந்த நாளில் இரண்டாவது மெழுகுத்திரி அமைதியின் மெழுகுத்திரியாக இருக்கு. கடவுள் தருகின்ற ஒரு உண்மையான அமைதி நம்முடைய உள்ளங்களிலும் குடும்பங்களிலும் இருக்க ஒருவர் மற்றவரை பார்த்து அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர்.
இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசுவின் திருடலும் திருத்தம் நம்மை காத்து நிலையை அளிப்பதாக. ஆமென்.
ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழியச் செய்கின்ற பிறரன்பும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கில் எம்மை பயணிக்க செய்வதாக. படைப்பனைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டத்தின் அருளும் ஆசீரும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவனவாக. எம் பங்கின் பாதுகாவலியான புனித பாத்திமா அன்னையின் பரிந்துரையால் மீட்பர் இயேசுவிடமிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பனைத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக இந்த யூபிலி ஆண்டில் எம்மை மாற்றுவீராக. எல்லா மாற்றியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாக. ஆமென். இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சியும், அதுவும் திருவருகை காலத்தில் ரொம்ப ஒரு அழகாக நாம் இந்த நாளை தொடங்கி இருக்கின்றோம். இறைவன் கொடுத்த இந்த நாளுக்காக கூடுதலாக நன்றி. இன்றைக்கி நீங்கள் கேட்ட ஒரு மறைவுரையில் கூட இன்னும் கொஞ்சம் கடவுளுடைய அருகாமையில் செல்லதான் அற்புதமான வாய்ப்புகள் தான், தயாரிப்புகளாக மாறதான் திருவருகை காலம். அதனால தான் பாருங்கள், மெழுகுத்திரி எல்லாம் முதல் மெழுகுத்திரி நம்பிக்கை ஞாயிறாக, இன்றைக்கு அமைதியின் ஞாயிறாக, வரக்கூடிய திருவருகை காலம் 3வது ஞாயிறு மகிழ்ச்சி ஞாயிறு, அடுத்து வரக்கூடிய 4வது ஞாயிறு அன்பின் ஞாயிறு. ஆக கடவுள் நம்பிக்கையை, அமைதியை, அன்பை, மகிழ்ச்சியை கொண்டு வந்தெல்லாம் நாம் சிந்திக்க. அது இன்னொரு பக்கம். இந்த கேண்டில் ஆனது, இந்த 4 கேண்டில் பல 1000 ஆண்டுகளுடைய தயாரிப்பை குறிக்கிறது. முதல் கேண்டில் த ப்ராஃபஸி கேண்டில் என்று சொல்வார், இறைவாக்கினருடைய மெழுகுத்திரி. ஆகல எப்படி இறைவாக்கினர்கள் இஸ்ராயல் மக்களை தயார் செய்தார்கள் என்பதை உணர்த்துவதால் முதல் மெழுகுத்திரி நாம் ஏற்றுகின்றோம். பிறகு இன்றைக்கு 2வது ஞாயிறு இல்லையா, இன்றைக்கு பெத்லகேம் கேண்டில். ஆகல இன்னைக்கு பெத்லகேம் கேண்டில் என்பது மாதா சூசையப்பர் அவங்க எப்படி குழந்தை இயேசுடைய தயாரிப்பை தயார் செய்தார்கள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஷெப்படி கேண்டில். ஷெப்பர்ட்ஸ்னானது இடையர்கள், ஆடு மேய்ப்பவங்க, அவங்க எப்படி தயார் செய்தாங்க அப்படின்றது. 4வது கேண்டில் ஏஞ்சல்ஸ், காவல் சம்மனசுக்கள் எப்படி தயார் செய்ய. பார்த்தீங்களா எவ்வளோ அழகு பார்த்தீங்களா. ஆகல வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை என்ன ஞாயிறு? மகிழ்ச்சி ஞாயிறு. மகிழ்ச்சிக்கு ஒரு அடையாளம் பிங்க் கலர். இந்த பிங்க் கலர் நம்ம ஏற்றுவோம். பிங்க் கலர், பிங்க் என்றால் மகிழ்ச்சி. நம்ம இந்தியாவில் கூட ஒரு அழகான சிட்டி இருக்கிறது, பிங்க் சிட்டி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கே இருக்குது தெரியுமா பிங்க் சிட்டி? சொல்லுங்க பார்ப்போம். ஜெய்ப்பூர். வெரி குட். ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் இருக்குது பிங்க் சிட்டி. ஆகல பிங்க் அப்படின்னா த ஜாய் என்ற அர்த்தம். ஆகையால் வருகின்ற ஞாயிறு மகிழ்ச்சி தான். நீங்கள் பிங்க் கலரில் வரலாம் இல்லையா, பிங்க் கலர் ட்ரெஸ் நீங்கள் போட்டுக்கிட்டு அப்படி வரலாம். அப்படி என்ன பிங்க் கலர்னா, we are celebrating the joy of the Christmas to everyone என்ற ஒரு நினைவை சொல்லுவது தான். அதில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பிங்க் கலரில் வர உங்களுடைய அன்போடு இருந்தால் வாங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. ஆகல இப்படியாக இந்த மாதத்தினுடைய திருவருகை காலத்தின் 2வது நாள், இதெல்லாம் தொன்று தொட்டு ஆண்டாண்டு காலமாக இயேசுடைய பிறப்பு விழாவுக்காக நாம் தயாரிப்பது. ஆக அன்புக்குரியவர்களே, நல்ல ஒரு வெளி தயாரிப்பும் அல்ல. அது மட்டும் அல்ல, வெளியில் நம்ம என்ன தயாரிக்கிறோம் இல்லையா, சூப்பர் மார்க்கெட் போவோம், இதை வாங்குவோம், அதை வாங்குவோம், மாலுக்கு போவோம், இந்த ட்ரெஸ் அந்த ட்ரெஸ், ஓகே அதெல்லாம் வேண்டாம் இல்லை. பட் இன்டர்னல் ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதான் நான் சொன்னேன், இன்னும் கொஞ்சம், அதான் திருமுழுக்கு யோவான் தயார் செய்கிறார், இன்னும் கொஞ்சம் கடவுளுடைய அருகாமையில் செல்ல. அது என்ன? ஒரு வேளை தியானமாக இருக்கலாம், இல்லை தனிமையாக ஜெபிப்பதாக இருக்கலாம், இல்லை ஒருத்தல் முயற்சியாக இருக்கலாம் இந்த ஒரு திருவருகை காலத்தில், இல்லை நல்ல பாவசிங்கத்திரம் செய்து, இல்லை நல்ல நன்மைகள் நிறைந்த சில செயல்களை செய்து. ஆகையால் லெட்ஸ் ஆல் ப்ரிப்பேர் இன்டர்னலி டு ப்ரிப்பேர் த கிறிஸ்மஸ். தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இல்லை என்றால் ஆண்டாண்டு காலமும் வந்து போகின்ற ஒரு கிறிஸ்மஸ் ஒரு நிகழ்வாக, ஒரு விழாவாக மட்டுமல்ல, மாறாக இட் ஹேஸ் டு பி செலிப்ரேட்டட் மீனிங்ஃபுல் வே அண்ட் இன் அ worthy வே. ஆகையால் இப்படியாக நல்லது ஒரு தயாரிப்பில் நாம் ஈடுபட திருவை தந்த இந்த நாட்களை பயன்படுத்துவோம். அற்புதமான இந்த நாட்களுக்காக கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தி கரவலை எழுப்பி இறைவனுக்கு நாம் மகிமைப்படுத்துவோம். சில அறிவிப்புகள், கிறிஸ்மஸ் இல்லையா, சற்று அறிவிப்புகள் கவனித்து கொள்ளுங்கள். காலையில் 7:30 மணி திருப்பலி ஆல்டர் சர்வஸ்க்காக நாம் கொண்டாடினோம். நம்முடைய பலிப்பீடத்தில் குருக்கள் இருப்பார்கள், குருக்களுக்கு பக்கத்தில் ஆல்டர் சர்வஸ். இன்றைக்கி ஏறக்குறைய ஒரு 40-50 ஆல்டர் சர்வஸ் தன்னுடைய பொறுப்பேற்பு விழாவை தொடங்கினார்கள். நாங்கள்லாம் ஆல்டர் பாய்ஸ்லேருந்து வந்தவங்க தான். நான் 365 நாளில் 362 நாள் ஆல்டர் பாயாக இருப்பேன். அப்படின்னா என்னது? ஆல் த ஒகேஷன்ஸ் கம்ஸ் ஃப்ரம் த
ஆல்டர் சர்வஸ் தான். ஆகையால் காலையில் ரொம்ப அழகாக அதனுடைய இயக்குனர் தந்தை, தேவாலயத்தின் இயக்குனர் தந்தை அருட்தந்தை டைசன் அவர்கள் நம்முடைய இந்த 12ஆம் கிளாஸ் முடிச்சிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கான பொறுப்பாளர் தந்தையாக, இல்ல தந்தையாக இருக்க அவர்தான் காலையில் அந்த பொறுப்பேற்பு விழாவை ஒரு 10 நிமிடம் நடத்தினார். இந்த திருப்பலியும் நமக்கு நிறைவேற்றியிருக்கிறார். தந்தை அவர்களுக்கும் ஒரு கரவொலி எழுப்பி ஒரு வாழ்த்துக்களை அவருக்கு நாம் சொல்லுவோம். பிறகு அன்புக்குரியவர்களே, நாளைக்கு 8ஆம் தேதி டிசம்பர் 8 என்ன விழா? ஸ்பிரிச்சுவலி என்ன விழா? பியூட்டிஃபுல் ஃபீஸ்ட். என்ன விழா நாளைக்கு? அமல உற்பவ திருவிழா. அன்னை மரியாள் அமல உற்பவ தேவத்தாய். இட்ஸ் அ டாக்மா. இட்ஸ் அ டாக்மா ஆஃப் த ஃபெய்த். அதாவது விசுவாசத்தின் கோட்பாடு. திரு அவைக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் மாதா இல்லையா? ஆக நீங்கள் பாருங்கள், பாத்திமாவில் காட்சி கொடுத்த பொழுது அந்த 3 சிறுவர்கள் கேள்வி கேட்பார்கள், அம்மா உன் பேர் என்ன? அப்போ மாதா பாத்திமா நகரில் சொன்ன பேர் என்ன? சொல்லுங்க பாப்பா, யார் சொல்லுவா? பாத்திமா நகரில் மாதா சொன்ன பேர் என்ன? அ லேடி ஆஃப் ரோசரி. அ லேடி ஆஃப் ரோசரி. நானே ஜெபமாலையின் அன்னை. இப்போ 1850 52 ஒரு மிகப்பெரிய தர்க்கம் நடந்தது, விவாதம் நடந்தது, வாதம் நடந்தது. எப்படி அன்னை மரியாள் மாசு மறுவன்றி பிறந்தாள் என்று மிகப்பெரிய தர்க்கம் நடந்தது. அதற்கு மிகப்பெரிய இறையிலார்கள் முடிவுக்கு வந்தார்கள். ஹீலிங் கிரேஸ், ப்ரிவென்டிவ் கிரேஸ் என்று சொல்வார்கள். நாமெல்லாம் பிறந்தது ஹீலிங் கிரேஸ். நாம் திருமுழுக்கின் வழியாக நாம் குணப்படுத்தப்படுகிறோம். ஆனால் அம்மாவுக்கு கிடைத்த ப்ரிவென்டிவ் கிரேஸ், காக்கும் அருள். கடவுள் தேவத்தாய் பிறப்பதற்கு முன்பே கடவுள் அன்னையை தேர்ந்தெடுத்தாள். த ப்ரிவென்டிவ் கிரேஸ். அந்த காட்சி கொடுக்கப்பட்டது எப்பொழுது? 1858 பிப்ரவரி 11. சிறுமி பேர் என்ன? பெர்னதெத். அந்த சிறுமி கேள்வி கேட்பாள், அம்மா உன் பேர் என்ன? அப்போ அம்மாவே சொன்ன பேர் என்ன? நாமே அமல உற்பவம். பார்த்தீங்களா? நாளைக்கு அந்த திருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். மிகுந்த மகிழ்ச்சி அன்னையுடைய விழா. ஆகவே அன்புக்குரியவர்களே, நாளை காலை வழக்கம் போல் திருப்பலி இருக்கும். மதியம் 12 மணிக்கு தேவ கிருபை நேரமாக ஒப்பு கொடுக்கப்படும். சரிங்களா? தேவ கிருபை நேரம். சில பேர் நீங்கள்லாம் வேலைக்கு போவீங்களே, பல பேர் வேலைக்கு போவீங்க. நீங்கள் வேலையில் இருந்தால் கூட நல்லா ஞாபகம் வச்சுங்க, என்ன வேலை, சமையல் வேலையில் நீங்கள் கீரை கின்னாலும் சரி, இல்லை உட்கார்ந்து டைப் அடிச்சுட்டு இருந்தாலும் சரி, டெக்னிக்கல் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும், ஜஸ்ட் இமேஜின் யுவர் மைண்ட் அட் 12 o'clock. 12 o'clock இட்ஸ் அ கிரேஸ் ஆஃப் டைம். அம்மா கிட்ட நீங்கள் ஜெபிக்கலாம். கூடுமானவளுக்கு 3 அருளிந்த மரியை ஜெபிக்கலாம். வழக்கமாக என்ன செய்வோம்? அந்த 51ஆம் சங்கீதத்தை சிறப்பாக ஜெபிப்போம். நாளைக்கு 12 மணிக்கு கிருபை நேரம் ஆலயத்தில் நடைபெறும். நற்கருணை ஆசீர்வாதம் 1 மணிக்கு திருப்பலி இருக்கும். முடிந்தவர்கள் கலந்து கொள்ளலாம் இல்லையா? 1 மணிக்கு ஷார்ட் மாஸ் இருக்கும். நாளைக்கு கலந்து சாயங்காலம் வழக்கமாக திருப்பலி இருக்கும். ஆகையால் நாளைக்கு அன்னையுடைய விழாவை உள்ளத்திலும் இல்லத்திலும் கொண்டாடுங்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். அதேபோல் அன்புக்குரியவர்களே, நோயாளிகளுக்கான சிறப்பு திருப்பலியின் முடிவில் அவர்களுக்கான சிறப்பு ஆசீர்வாதத்தை நாம் வழங்குவோம், கர்ப்பிணி பெண்களுக்கு உட்பட. அதே போல் நம்ம கிறிஸ்மஸ் என்றாலே ஒரு பகிர்வு தான், சேரிட்டபிள் ஆக்ட் இல்லையா? ஆகிய நம்ம பங்கு நிறைய பேருக்கு உதவி செய்கிறது. பங்களவில் இருக்கக்கூடிய எளியவர்கள், பிறகு வின்சென்ட் மூலமாக மாலை நேர பள்ளி, பிறகு நிறைய கிராமப்புற பங்குகளுக்கு அதனால் நிறைய நீங்கள் பொருட்கள்லாம் கொடுக்குறீங்க. சில பேர் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இல்லையா? 10 புடவை அல்லது 50 உங்களால் முடிந்தது ஒன்று கொடுத்தா கூட அது ஒரு ஆசீர்வாதம் தான். ஆகவே நீங்கள் ட்ரெஸ் எடுக்கிறீங்க, ஓகே, இயேசுவுக்காக ஒரு ட்ரெஸ், யாருக்கும் முகம் தெரியாதுக்கு போகுது அப்படின்றத நீங்கள் வருகின்ற நாட்களில் கொடுக்க நிறைய பேர் கொடுத்துட்ருக்குறாங்க. நிறைய பல்காக கொடுத்துட்ருக்குறாங்க. அதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி ஸ்கூலில் சொல்லியிருக்கிறேன். கலெக்ட் பண்ணி வில் டிஸ்ட்ரிபியூட், வில் ஷேர் டு த நீடி ஒன். நம்ம எல்லாருக்கும் கொடுக்க குறைந்தபட்சம் 1000க்கு மேற்பட்ட மக்களுக்கு இந்த வருஷம் கிறிஸ்மஸில் நாம் நம்முடைய பங்கிலிருந்து உதவி செய்வோம். உங்களுடைய உதவிகள் தேவைப்படுகின்றன. நிறைய துணிமணிகள், ப்ரொவிஷன்ஸ் கூட நீங்கள் கொடுக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். கேரல்ஸ் தொடங்கி இருக்கணும். கேரல்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வருவது ரொம்ப கடினம், ஏன்னா பெரிய பங்கு வீட்டுக்கு வர்றது இருந்தாலும் எல்லா வீட்டுக்கும் கேரல்ஸ் வரும். ஆகையால் கேரல்ஸ் தொடங்கி இருக்கின்றோம். இந்த வாரத்தில் எந்தெந்த அன்பியத்தில் கேரல்ஸ்? நாளைக்கு திங்கட்கிழமை புனித கபிரியல் அன்பியம், புனித அவிலா திரேசல்மே திருக்குடும்பம் அன்பியம், செவ்வாய்க்கிழமை புனித பிரான்சிஸ் அசிசியர் அன்பியம், புனித ஜான் பாஸ்கோ அன்பியம், புனித மான்ஃபோர்ட் அன்பியத்தில், மற்றும் புதன்கிழமை புனித கார்மைல் அன்பியம், புனித பெரியநாயக அன்பியம், வியாழக்கிழமை முக்கியல் அன்பியம், புனித ரெஜினா அன்பியம், வெள்ளிக்கிழமை புனித அந்தோனியர், புனித ஜான் பால் அன்பியம், ஞாயிற்றுக்கிழமை புனித சூசைப்பர் அன்பியம், புனித செபாஸ்டியர் அன்பியத்தில் கேரல்ஸ் ஆனது நடைபெறும். அதேபோல் அன்புக்குரியவர்கள், உங்களுடைய கிறிஸ்மஸை தொடங்கி வைக்க உற்சாகத்தோடு நீங்கள் இருக்க வேண்டிய. எத்தனை பேர் வீட்டில் ஸ்டார்லாம் கட்டியிருக்கீங்களா? ஸ்டார் கட்டியிருக்கீங்களா? வெரி குட். கொஞ்சம் பேர் தான் கை தூக்குறீங்க. அப்படி கை தூக்கும்போது ஸ்டார்லாம் கட்டுங்க. கட்டாவது கட்டுங்க. எவ்வளோ ஆக போகுது? எவ்வளோ செலவு பண்ணுற இல்லையா? வீட்டில் வச்சுருப்பீங்க, நீங்கள் கட்டாயம் வச்சுருப்பீங்க. ஸ்டார் கட்டுறது எதற்காக? இப்படி தான் ஒரு பங்கில் நான் சொன்னேன், ஸ்டார்லாம் கட்டுங்கன்னு. ஒரு சிஸ்டர் பேர் ஸ்டார், அவங்கள தூக்கி கட்டி வச்சுக்கிறாங்க. சும்மா அப்படி வச்சு ஒரு இதுக்காக அப்படி வச்சுக்கிறாங்க.
அப்போ அந்த போல இல்லை, ஆட்கள் இல்லை, தெரியுங்களா? ஸ்டார் வீட்டிலலாம் ஸ்டார் கட்டுங்க. ஏன்னா ஒன்று நாம் கொண்டாடுறோம், இன்னொன்று பல பேருக்கு நம்ம சொல்கிற ஸ்டார் விச் இண்டிகேட்ஸ் அபவுட் தட் த கிரைஸ்ட் இஸ் born in our family. நம்ம இயேசுவை நாம் அறிவிக்கிறோம். நம்ம பைபிளை தூக்கிட்டு கோயம்புத்தூருக்கு, பைபிளை தூக்கிட்டு பாலக்காடுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. லெட்ஸ் ஆல் செலிப்ரேட் அண்ட் அனௌன்ஸ் எவாஞ்சலைசேஷன் த்ரூ ஆ பிட் ஆக்டிவிட்டி. அவ்வளோதான். ஒரு அதுதான் நீங்கள் தான் பாருங்களேன், ஸ்டாரு, கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சிருக்கிற வீடு நமக்கு நல்லா தெரியும். த ஹவுஸ் விச் ஆல்வேஸ் வாண்ட்ஸ் டு செலிப்ரேட் த கிறிஸ்மஸ். அதில் நீங்கள் எல்லாம் வீட்டிலலாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கிறிஸ்மஸுடைய வேலையெல்லாம் நீங்கள் ஆரம்பிங்க என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல் நமக்கு திருப்பலி இருக்கும். சாயங்காலம் கேரல் சிங்கிங் காம்படிஷன் இருக்கும். கேரல் சிங்கிங் 14 ஜோனல் வழியாக சாயங்காலம் மாதம் முடிஞ்ச பிறகு அது இருக்கும். பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பிறகு இன்றைக்கு 4 மணி அளவில் பைபிள் குவிஸ் ஃப்ரம் எசையா, எரேமியா, எசேக்கியேல், டேனியல் பங்கெடுப்பவர்கள் பங்கெடுங்க. திருவருகை காலத்திற்கான நோட்டீஸ் இல்லையா, நீங்கள் அழைப்பு நம்ம பங்கில் என்னென்ன நிகழ்வு நடைபெறுகிறது. நம்ம நிகழ்வு பார்த்தோன்னா திருவருகை காலம் மட்டும் இல்லை, February வரைக்கும் நம்முடைய பங்கினுடைய முக்கியமான நிகழ்வுகளை அச்சிடப்பட்டு இருக்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, நம்முடைய பங்கு 70வது ஆண்டை நாம் தொடங்கவிருக்கின்றோம் இல்லையா. பிளாட்டினம் ஜூபிலி செலிப்ரேஷன் இனாகிரேஷன் எப்போனா தொடக்க விழா ஜனவரி மாதம் 26ஆம் தேதி தொடக்க விழா, அக்டோபர் 13ஆம் தேதி நிறைவு விழாவாக நடைபெறும் என்பதை அன்போடு நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஸோ ஆகையால் அதுக்குரிய அறிவிப்புக்கெல்லாம் சில அறிவிப்புகள் திருவருகை காலத்தை பற்றி நோட்டீஸ் வாங்கிட்டு போங்க. கேலண்டர் இந்த வருஷம் ஸ்டில் லிட்டில் மோர் இனிஷியேட்டிவ் ஹஸ் டேக்கன். சரிங்களா? கேலண்டர் வருஷம் இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தி இருக்கிறோம். நல்ல மல்டி கலரில் வித்தியாசமாக இருக்கும். 2 மாதத்துக்கு ஒரு முறை உள்ளே இருக்கக்கூடிய படங்கள் கேலண்டர் 2020 நம்ம பாரிஷ் கேலண்டரில் உங்கள் எல்லாருடைய வீட்டுக்கு வந்து சேரும். இந்த கேலண்டர் கேரல்ஸ் மூலமாக, அன்பிய பொறுப்பாளர் வழியாக கிடைக்கல, கவலைப்படாதீங்க. 2 வாரத்துக்கு அப்புறம் தாராளமாக நீங்கள் பாரிஷில் நீங்கள் வாங்கிக்கலாம். 70th இயர் பிளாட்டினம் ஜூப்ளியோடைய அந்த லோகோவோட சின்ன ஒரு கேப்ஷன் கொடுத்துருக்குறேன். என்னென்னா ரிஜாய்ஸ், ரீபில்ட், ரீயூனியன், அகமகிழ்வோம், கட்டி எழுப்புவோம், ஒருங்கிணைவோம் என்ற பிளாட்டினம் ஜூப்ளியுடைய அந்த ஒரு லோகோவோட, ஒரு மோட்டோவோட, விருது வாக்கோட, நம்முடைய நியூ போப் அவருடைய ஃபோட்டோவோட நம்முடைய புது காலண்டர் உங்கள் வீட்டுகளுக்கு வந்து சேரும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதை தொடர்ந்து நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ, வெளியில் கிறிஸ்மஸ் ட்ரீ பார்த்தீங்களா, காலையில் வைக்க ஆரம்பித்தோம். ஒன்றும் லைட்லாம் போடல, சாயங்காலம் போட போகிறோம். எத்தனை அடி அது? எத்தனை அடி இது? இது எத்தனாவது வருஷம்? 2025 இல்லையா? 25 அடி உயர கிறிஸ்மஸ் ட்ரீ வெளியே வைக்கப்பட்டு இருக்கிறது. சாயங்காலம் ஸ்டேஜ் மேலே வச்சு அதுக்கு ஒரு லைட்டெல்லாம் போட்டு ஒரு சின்ன செலப்ரேஷன் ஈவினிங் மாஸ் முடிஞ்ச பிறகு இருக்கும். அகல பங்கில் கிறிஸ்மஸை நம்ம கோலாகலமாக தொடங்குகின்றோம் என்பதனுடைய அடையாளமாக வருகின்ற சனிக்கிழமை பாத்திமா மாதாவுடைய நாள் 13ஆம் தேதி வழக்கமாக காலையில் திருப்பலி இருக்கும். திருப்பலிமே கொடியேற்றம், பிறகு 1000 மணி ஜெபமாலை, சாயங்காலம் சனிக்கிழமை சாயங்காலம் மாதாவுடைய சிறப்பு நாள், தேர் பவனி இருக்கும், சாட்சியங்கள் இருக்கும், தேநீரானது வழங்கப்படும். பிறகு நாளைக்கு சிறப்பிக்க வேண்டிய தேவை கிருபை நேரம் அசிசியா சபையினர் திருமண தகவல் மையம் நம்முடைய பங்கில் இருக்கிறது. 7 ஆண்டு நிறைவு பெறுகிறார்கள், சிறப்பாக செய்கிறார்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு அன்பியத்திலும் கிறிஸ்மஸ் கொண்டாடப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு இருக்கிறது. ஆக கிறிஸ்மஸ் என்பது ஏதோ நமக்காக கொண்டாடுவதல்ல. கிறிஸ்மஸ் என்றாலே ஷேரிங் தான், கிறிஸ்மஸ் என்றாலே மகிழ்ச்சி தான். ஆக அன்பியங்களில் கொண்டாடுவோம், செல்லுங்கள், பங்கெடுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதுபோல் ஃபேமிலி கார்டு வாங்கிட்டீங்களா? ஃபேமிலி கார்டு வாங்கியிருப்பீங்க, வாங்காதவங்களும் சில பேர் இருப்பீங்க. த லாஸ்ட் டெட்லைன் டு ரிசீவ் த ஃபேமிலி கார்டு கமிங் வெனஸ்டே. சரிங்களா? வெனஸ்டே சாயங்காலம் பங்கு தந்தையின் அலுவலகத்தில் பங்கு தந்தையை பார்த்து அந்த ஃபேமிலி கார்டு வாங்கி கொள்ளுங்கள். January 1st on will use a new family card. Old family card will not be used. சரிங்களா? அதில் புதிய குடும்ப கையேடை வாங்கிக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பிய கூட்டங்கள் பற்றிய அறிவிப்பு புதன்கிழமை மாலை 7 மணிக்கு பிரிட்டான் திரு சகாய வின்சேஸ் ஹவுஸிலும், புதன்கிழமை மாலை 7 மணிக்கு ஜோமாலயன் அன்பியம் பாஸ்கர் லூமினா வீட்டிலும், புதன்கிழமை மாலை 7 மணிக்கு பெஞ்சமின் அன்பியம் திருமதி லிசி ரேகா இல்லத்திலும், வருகின்ற வியாழக்கிழமை மாலை 7:15 மணிக்கு புனித மார்க் அன்பியம் திரு கொலாட்டா ரொசாரியோ வீட்டிலும், வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு புனித பால் அன்பியம் ஆரிக்கராஜ் மெர்சலின் இல்லத்தில் நடைபெறும். அறிவிப்புகள் கொஞ்சம் அதிகம்தான் கிறிஸ்மஸ் என்பதால். தேங்க்யூ ஃபார் யர் பேஷண்ட் லிசனிங். பொறுமையாக கேட்டதுக்கு மிகுந்த நன்றி. நம்முடைய நோயாளிகள் சில நீங்கள் பாருங்கள், நோயாளிகள் சொல்ல எல்லோரும் சம்மர் அதர் வி ஆர் சிக் பீப்புள் இல்லையா, இன்டர்னலி ஆர் இன்வர்ட்லி என்ன சொல்கிறது, உடல் ரீதியாக மன ரீதியாக. உங்களுக்கு தெரியுமா, நம்ம எல்லாம் நல்லா இருக்க நிறைய பேர் கோயிலுக்கு வருவதே கிடையாது.
பல வருடங்களாச்சு படுத்த படுக்கையாக. ஆனால் அவ்வளோ ஆசை. இன்றைக்கி கூட சொன்னாங்க, நாங்கள் வரோம், பெரியவங்க நாங்கள் வரோம், அங்கேருந்து எங்களால் கூட வர முடியல ஃபாதர், ஏதாவது உதவி செய்யுங்க. இவ்வளோ நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆகையால் நம்ம பல நோயாளிகளை இந்த நாட்களில் நாம் நினைவு கூறுவோம். இன்றைக்கி இந்த வாரம் சனிக்கிழமை நோயாளிகள் சந்தித்து கிறிஸ்மஸ் அவர்களோடு கொண்டாடப்படும். இப்போ வந்திருக்கக்கூடிய நோயாளிகள் இருந்தால், கர்ப்பிணி பெண்கள் இருந்தால் எழுந்து நில்லுங்க பார்ப்போம். அப்படி எழுந்து நில்லுங்க. எஸ், எழுந்து நில்லுங்க பார்ப்போம். சீக்கிரமாக, விரைவாக. ஓகே, உங்களுக்கான அப்படி முன்னாடி நீங்கள் முடிஞ்சால் வாங்க, முன்னாடி வாங்க. ஒரு சிறப்பு ஜபம் உங்களுக்கு கேப், அந்த கிறிஸ்மஸ் கேப்பெல்லாம் வழங்கப்படும். ஒரு சின்ன ஒரு சிறப்பு ஜபத்தோடு உங்களை வழி அனுப்புகிறோம். சரிங்களா? திருப்பலியின் முடிவில் நாம் செய்யப்படும் என்பதை அன்போடு முடிஞ்சு அப்படியே முன்னாடி வாங்க. உட்கார்ந்துக்குங்க. சரிங்களா? முன்னாடி வரவங்க வந்துருங்க. அனைவரும் எழுந்து நிற்போம். இறுதி ஜபத்திற்காக நாம் ஜெபிப்போம். குறிப்பாக மாதா வீட்டத்திலே ஒப்பு கொடுத்து நாம் வேண்டுவோம். கரங்களை உயர்த்தி, திருவருகை காலத்துடைய 2ஆம் வாரம் இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை, குறிப்பாக நம்முடைய பங்குள்ள அனைத்து நோயாளிகள், இந்த திருப்பலியில் கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய அனைத்து நோயாளிகள், கர்ப்பிணி பெண்கள் எல்லாரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க கரங்களை உயர்த்தி அன்னை இடத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். அம்மா தாயே, உம்முடைய பாதத்தில் இந்த நாள், இந்த வேலை, இந்த பொழுதெல்லாம் ஒப்பு கொடுக்கின்றோம். ஆலயம் என்பது ஒரு மிகப்பெரிய ஆற்றல். ஆலயம் என்பது நிம்மதிக்கான இடம். ஆலயம் என்பது ஆசீர்வாதத்தின் இல்லிடம். ஆலயம் என்பது அருளின் புகலிடம். ஆலயம் என்பது அடைக்கலத்தின் இருப்பிடம். ஆகவே இந்த நாளில் நாங்கள் சேர்ந்து வந்திருக்கிற இந்த நாள், இந்த வேலையெல்லாம் ஆசீர்வதித்தலும். குறிப்பாக குழுமிருக்கிற அத்தனை நோயாளர்களும், எங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், படுத்த படுக்கையாக வேண்டிய அப்பா அம்மா எல்லாரையும் நினைவு கூர்ந்தலும். ஆண்டவா, இதோ அற்புதமான கிறிஸ்மஸ், ஒரு சந்தோஷத்தின், மகிழ்ச்சியின், ஆரவாரத்தின் விழா. அவர்களும் தங்களுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை கொண்டாட நாங்கள் அதற்கு கருவியாக இருக்க அருள் புரியும். அம்மா தாயே, ஆரோக்கியதாயே, அருள் நிறைந்ததாயே, ஆசீர்வதிக்கின்றதாயே, எங்கள் பங்கின் பாதுகாவலியான பாத்திமா அன்னையே, இதோ உங்கள் குழுமிருக்கிற அத்தனை மக்களையும் ஆசீர்வதியும். நல்லதொரு தயாரிப்பாக இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரிடத்தில் நாங்கள் செல்லக்கூடிய, ஆண்டவருக்காக நேரத்தை ஒதுக்கக்கூடிய அற்புதமான தயாரிப்புகளாக திருவருகை கால தயாரிப்பு அமைய இந்த நாளும் சரி, இந்த வாரமும் சரி, நாங்கள் எடுக்க போகக்கூடிய முடிவுகளும் சரி, எங்களுடைய பயணங்களும் சரி, எங்கள் வாழ்வெல்லாம், எங்கள் திருமண வாழ்வெல்லாம், எங்கள் குடும்ப வாழ்வெல்லாம் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். இங்கே குழுமிருக்கிற அத்தனை குழந்தைகள், பெரியோர்கள், இளையோர்கள், இளம்பெண்கள், துறவிகள், நோயாளிகள், கர்ப்பிணி பெண்கள், மனசுக்குள்ள ஆயிரம் வழிகளோடு, கஷ்டங்களோடு, வியாதி வருத்தங்களோடு, காயங்களோடு நிற்கக்கூடிய அத்தனை பேருடைய வாழ்க்கையில் அம்மா தாயே, நீரே வழி நடத்தும். ஒரு கரத்தில் குழந்தை இயேசு வைத்திருப்பது போல இன்னொரு கரத்தில் எங்களெல்லாம் நீர் வைத்து வழி நடத்தும்படியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆமீன். கரங்களை வைத்து சொல்லுவோம். மரியே வாழ்க, 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 மரியே வாழ்க. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்று நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருட்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும், விண்ணகத்துக்குரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத்தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. ஆண்டவரின் நற்செய்தியை பறைசாற்ற சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. குறிப்பாக ஃபார் த சிக் பீப்புள், நோயாளிகள் மாதாவுடைய ஆசீர்வாதம் வழங்கி எண்ணெய் வைத்து கிறிஸ்மஸ் கேப்பெல்லாம் கொடுத்து ஜோமாலெல்லாம் பரிசாக கொடுக்கப்படும். ஆக இப்படியாக நம்முடைய பங்கில் அனைத்து நோயாளிகளுக்காக ஒப்பு கொடுத்து இந்த நாளில் நாம் ஜெபிப்போம். நன்றி நிறைந்த பாடலை நாம் வேண்டுவோம். நீங்கள் மாதா கிட்ட ஜெபித்து விட்டு செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
பாடல். கர்ப்பிணி பெண்கள் அமருங்கள், நோயாளிகளை முடித்துவிட்டு உங்களை சந்திக்கின்றேன். கர்ப்பிணி பெண்கள் just occupy your seats. நித்திய சூரிய பாடலை நாம் பாடுவோம். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே மகிமை, மரியே வாழ்க. நோயாளிகளுக்கு மந்திரிப்பு. தொடர்ந்து பாடலை பாடுவோம். அடுத்து கர்ப்பிணி பெண்களை சந்திக்க விரும்புகிறேன். அமருங்கள், பாடலை பாடுவோம். கர்ப்பிணி பெண்கள் தந்தையிடத்தில் ஆசீர்வாதம் வாங்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். All the pregnant women can get the blessing from Father through the Blessed Mary statue.
மகிழ்ச்சி. பாடல் குழுவினருக்கு மிகுந்த நன்றி. திருமுழுக்கு வழங்குதல் நிகழ்வு பேப்டிசம். திருமுழுக்கு பெற வேண்டியவர்கள் முன்வருக. அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய இறை மக்களே, இந்த நாளில் அருட்தந்தை ஸ்டான்லி அவர்கள் உங்களுடைய திருமுழுக்காக வந்திருக்கின்றார். மிகுந்த மகிழ்ச்சி. ஆக அவருடைய சார்பாகவும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்புக்கும் பாசத்துக்கும் முறையிலே நாம் வழங்கப்படக்கூடிய புதுமுக அருட்சானத்தின் வழியாக குழந்தையும் சரி, குழந்தை வழியாக பெறப்போகிற ஆசீர்வாதத்தை பெற்றோர், ஞான பெற்றோர் சேர்ந்திருக்கின்ற நாம் அத்தனை பேருமே பெற்றுக்கொள்ள ஆண்டவன் முன்னிலையில் நடந்தேறவிருக்கக்கூடிய இந்த திருமுழுக்கு அருட்சானத்தை கடவுள் அணையாம் தேவத்தாயின் வழியாக, தூய ஆவியான் வழியாக, காவல் சமணசுக்கள் வழியாக நம்ம எல்லோரையும் ஆசீர்வதிக்க நாம் வேண்டுவோம், ஜெபிப்போம். உங்கள் குழந்தைக்கு என்ன பெயரிட விரும்புகிறீர்கள்? ஜூட் அலோஷியஸ். ஜூட் அலோஷியஸுக்காக இறைவனின் திருச்சபையிடம் கேட்பது என்ன? ஞானஸ்தானம். நீங்கள் உங்கள் குழந்தைக்கு திருமுழுக்கு கேட்க வந்திருக்கிறீர்கள். உங்கள் குழந்தை கடவுளின் கட்டளையை கடைபிடித்து கிறிஸ்து நமக்கு கற்பித்தது போல் இறைவனுக்கும் தங்கள் அயலாருக்கும் அன்பு செய்து வாழ அவர்களை நம்பிக்கையில் வளர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு என்பதை உணர்ந்திருக்கிறீர்களா? ஞான பெற்றோர்களே, குழந்தையின் பெற்றோர்கள் தங்கள் கடமையை நிறைவேற்ற நீங்கள் உதவி புரிவீர்களா? ஜூட் அலோஷியஸ், கிறிஸ்துவ சமூகம் உன்னை பெருமகன் வரவேற்க இந்த சமூகத்தின் பெயரால் நானும் சரி, அருட்தந்தையும் சரி உங்கள் மீது சிலுவை அடையாளம் வரைகிறோம். பின்னர் உங்கள் பெற்றோரும் நானும் தாய் தந்தையரும் மீட்பராம் கிறிஸ்துவின் அடையாளத்தை உன் மீது வரைவார்கள். பெற்றோர், நான பெற்றோர் can make a sign of cross. குழந்தை புனிதருடைய அருளை கேட்க நாம் செபிப்போம். இறைவன் அன்னையாம் புனித மரியாயே, புனித சூசையப்பரே, புனித திருமுழுக்கு யோவானே, புனித ராயப்பரே சின்னப்பரே, புனித தோமையாரே, புனித சபரியாரே, இறைவனின் எல்லா புனிதரே புனிதர்களே, தீமையின் ஆதிக்கத்திலிருந்து குழந்தை விடுதலை பெற நாம் வேண்டுவோம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, தீமையின் ஆவியான சாத்தானின் ஆதிக்கத்தை கொண்டு அகற்றவும், இருளிலிருந்து மனிதனை விடுவித்தும் ஒளியின் வியத்தக அரசில் கொண்டு வந்து சேர்க்கவும் திருமகனை உலகிற்கு அனுப்பின. ஆகவே இக்குழந்தை ஜென்ம பாவத்திலிருந்து மீட்டும் அந்த மாட்சியின் ஆலயமாக்கி இவர்கள் தூய ஆவியார் குடிகொள்ள செய்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆழ்த்த எண்ணெய் பூசுதல். உங்கள் மீது இயேசு கிறிஸ்துவின் அடையாளம் மறைந்து மீன்பெண்ணை பூசும் ஆண்டவராகிய அதை கிறிஸ்துவின் ஆற்றோடு திடப்படுத்துவாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவரே. ஆமீன். ஆண்டவரை, இந்த பாத்திரத்துள்ள நீர் முழுதும் தூயாவின் வல்லமையும் திருமகன் வழியாய் இறங்குவதாக. இவ்வாறு திருமுழுக்கினால் கிறிஸ்துவோடு சாவுக்குள் புதைக்கப்பட்ட அனைவரும் அவரோடு வாழ்வுக்கு உயிர்த்தெழ வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமீன். அன்பார்ந்த பெற்றோர்களே, ஞான தாய் தந்தையர்களே, திருமுழுக்கு என்னும் திருவருட்சானம் வழியாக நீங்கள் ஒப்பு கொடுத்த இக்குழந்தை அன்புள்ள இறைவனிடமிருந்த நேரினாலும் ஆவியாராலும் புது வாழ்வு பெறப்போகும். ஆகவே இவர்கள் இந்த இறைவாழ்வு பாவ நோயிலிருந்து பாதுகாக்கப்பட்டு நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையுமாறு இவர்களை தங்கள் விசுவாசத்தில் வளர்க்க முயல வேண்டும். எனவே உங்கள் விசுவாசத்தினால் தூண்டப்பட்டு இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் உங்கள் திருமுழுக்கை நினைவில் கொண்டு பாவத்தை விட்டுவிடுங்கள். இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள நம்பிக்கை அறிவிட்டுங்க. அதுவே திருச்சபையின் விசுவாசம். அதில் தான் குழந்தை திருமுழுக்க பெறப்போகின்றது. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். குறிப்பாக எதிலிருந்து நாம் விடுபடுவோம் என்பதை நாம் சொல்லி நம் விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். இறை மக்களுக்குரிய சுதந்திரத்துடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டு விடுகிறீரா? பாவம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்கு நீங்கள் பாவத்தின் மாயக்கவர்ச்சியை விட்டு விடுகிறீரா? பாவத்திற்கு காரணனும் தலைவனுமாகிய சாத்தானை விட்டுவிடுகிறீர்களா? விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனை நீங்கள் அனைவரும் நம்புகின்றீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னி மரியாதை பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரில் நின்று உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீட்டிற்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அனைவரும் விசுவசிக்கிறீர்களா? தூய ஆவியாரையும் தூய கத்தோலிக்க
தாய் திருச்சபையையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் முடிவில்லா வாழ்வையும் நீங்கள் அனைவரும் நம்புகின்றீர்களா? இதுதான் நமது நம்பிக்கை, இதுவே நமது விசுவாசம், இதுதான் திருச்சபையின் விசுவாசம். இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறிக்கையிடுவதில் பெருமை கொள்கின்றோம். ஆமீன். ஆகவே உங்களை எல்லாரோடும் சேர்ந்து இப்போ நாம் அறிக்கையிட்ட விசுவாசத்தில் திருச்சபை நம்பிக்கையில் ஜூட் அலோஷியஸ் திருமுழுக்கு பெறுவதை நீங்கள் அனைவரும் விரும்புகின்றீர்களா? ஜூட் அலோஷியஸ் தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் நான் உன்னை கழுவுகின்றேன். திருத்தாயிலம் பூசுதல். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையாக எல்லாமல்ல இறைவன் உங்களை பாவத்திலிருந்து விடுவித்து நீரினாலும் தூய் ஆவியாலும் உங்களுக்கு மறுபுறப்பளித்துள்ளார். இப்பொழுது அதே கிறிஸ்து உங்கள் மீது மீட்பு எண்ணெய் பூசுகிறார். எனவே நீங்கள் இறை மக்களோடு இணைக்க பெற்ற குருவும் ஆசிரியரும் அரசரும் ஆகிய கிறிஸ்துவின் உறுப்பாய் நிலைத்திருந்த முடிவில்லா வாழ்வை பெறுவீர்களாக. ஆமீன். ஜூட் அலோஷியஸ், நீ புது படைப்பாய் மாறி கிறிஸ்துவை அணிந்திருக்க என்ற அடையாளமாக இந்த வெந்நீர் ஆடை உனது மேன்மையின் அடையாளமாக இருப்பதாக உன் உறவினரின் சொல்லாலும் முன் மாறியும் நீங்கள் உதவி பெற்று இதை மாசுபடாமல் முடிவில்லா வாழ்வுக்கு கொண்டு போய் சேர்ப்பீர்களாக. ஆமீன். பெற்றோர் ஞான பெற்றோர் சேர்ந்து படிக்கணும். கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக்கொள். பெற்றோர்களே ஞான பெற்றோர்களே, உங்கள் குழந்தையின் உள்ளத்தில் அணையாது காக்கும்பட்டு உங்களிடம் இந்த ஒளியானது ஒப்படைக்கப்படுகிறது. கிறிஸ்துவினால் ஒளி பெற்ற இக்குழந்தை ஒளியின் மகனாய் என்று வாழ்வாராக. நம்பிக்கையில் இவர் நிலைத்திருந்த ஆண்டவர் வரும்பொழுது புனிதர் அனைவரோடும் வான்வீட்டில் அவர் எதிர்கொள்ள செல்ல தகுதி பெறுவாராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஸோ இந்த பேப்டிசம் கேண்டில் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நீங்கள் அவங்களுடைய நல்லது கெட்டதுக்கு பயன்படுத்தலாம். சரிங்களா? அது ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான மேஜிக்கல் கேண்டில். கடவுளுடைய அருளால் பயன்படுத்துங்க. ஜூட் அலோஷியஸ், செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசும் ஆண்டவர் இயேசு செய்துள்ளார். நீ விரைவில் அவரது வார்த்தையாக தந்தையாக இறைவனின் புகழும் விளங்க காதால் கேட்கவும் அந்த விசுவாசத்தை நாவால் அறிக்கையிடவும் அவரே செய்தருள்வாராக. ஆமென். இப்போ நம்ம எல்லோரும் மகிழ்ச்சியோடு வழங்கிய திருமுழுக்கை நினைத்து கடவுள் கொடுத்த குழந்தைக்காக நன்றி செலுத்தி நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது ஆட்சி வருக, திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல் மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவு இந்த எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வாரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும். குழந்தை ஈண்டெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் ஞான பெற்றோருக்கும் சிறப்பு ஆசீர் எல்லாருக்கும் வழங்கப்படுகிறது. தந்தை அவர்கள் வழங்குவார். எல்லாம் வல்ல இறைவனாகிய ஆண்டவர் கண்ணையிடமிருந்து பிறந்து தம் திருமகன் வழியாக குழந்தைகள் மீது ஒளிரும் நித்திய வாழ்வின் நம்பிக்கையால் கிறிஸ்துவே தாய்மாரை மகிழ்விக்கின்றார். அவரே இந்த குழந்தையின் தாய் ஆசீர்வதிப்பாராக. தான் பெற்றெடுத்த மக்களுக்காக இப்பொழுது நன்றி செலுத்தும் இந்த தாய் தன் குழந்தையோடு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எக்காலமும் நன்றி செலுத்துவாராக. ஆமீன். விண்ணக வாழ்வையும் மன்னக வாழ்வையும் வழங்கும் எல்லாம் வல்ல இறைவனாகிய ஆண்டவர் இந்த குழந்தையின் தந்தையை ஆசீர்வதிப்பாராக. இதனால் இவர் தம் மனைவியோடு நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவில் தம் மக்கள் முன் சொல்லாலும் முன்மாதிரியாலும் நம்பிக்கையின் முதற் சாட்சியாய் விளங்குவாராக. நாம் முடிவில்லா வாழ்வு பெற நீரினாலும் தூயாவியிலும் நமக்கு மறுபிறப்பளித்த எல்லாம் இல்லை இறைவனாகிய ஆண்டவர் தம் மக்களாகிய இந்த ஞான பெற்றோருக்கு நிறை ஆசீர் அளிப்பாராக. இதனால் இறை மக்களுடைய இவர்கள் என்றும் எங்கும் உயிராற்றல் மிக்க உறுப்பினராய் திகழ்வாராக. இங்கிருக்கும் ஒவ்வொருவருக்கும்
இறைவன் நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவில் தமது சமாதானத்தை வழங்குவாராக. ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் இந்த குழந்தையையும் பெற்றோரையும் ஞான பெற்றோரையும் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.